நமஸ்காரம் வந்து பிபிங்கிறீங்களே அதுதான் கணக்கு. நாடு செழிக்க போகிறது, நல்ல மழை பெய்ய போகுது, நல்ல மழை பொழிய போகிறது. சொல்லுங்க. எல்லோரும் சுட்சமா இருக்க போறேன். புறவி எடுப்பு நாளைக்கு ஜல்லிக்கட்டு. பாருங்க, திருப்பாகடல்ல பள்ளி கொண்டது மாதிரி அப்படியே பாருங்க, என்ன ஒரு சௌரியமா காற்றோட்டமா. வீட்டுல எல்லாம் படுத்தா அப்படி தூக்கம் வருமா? வராதுல. அந்த இயற்கை காற்றுல இப்படி வந்து படுக்கிறது என்ன ஒரு சுகம். அப்படியே சுத்தி வச்சுட்டு படுத்தா அதோட சுகம். அது சூப்பரா இருக்கும். லோகத்துல சொல்லுங்க. பிரம்மர், வைசியர், சத்திரியர், சூத்திரர் என்று சொல்லப்பட்ட 4 வர்ணத்தாரை பிரிச்சு வச்சுருக்கா. சரி, ஏன் பிரிச்சு வச்சுருக்கா? எதனால? எல்லாரும் நினைச்சுருப்பா உயர்ந்தவா தாழ்ந்தவா அப்படி இப்படி நினைச்சுட்டு இருப்பா. ஆமா, அதான் கிடையாது. என்ன சொல்றீங்க? அவ செய்யற தொழிலை வச்சுதான் இந்த வர்ணத்தை பிரிச்சு வச்சுருக்கா. எங்களவால் பிரபுணத்தை சேர்ந்த பிராமணவால் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமோ? என்ன பண்றீங்க? படைக்கும் தொழிலை செய்துட்டு இருக்கோம். என்ன செய்யறீங்க? படைக்கிறது. என்ன படைக்கிறது? உயிர்கள்லாம் படைக்கிறது நாங்க தானே. என்ன நீங்க தான் படைக்கிறீங்களா? இப்ப புறவி எடுப்பு எடுத்துட்டு இருக்கா பார்த்தா? ஆமா. கற்பர், ஆமா, ஐயனார், ஆமா. இவாளெல்லாம் படைச்சது யாரு? யாரு? நாங்க தான். என்னங்க சொல்ல, நம்புற மாதிரி சொல்லுங்க. நம்புற மாதிரி சொல்லுங்க. அந்த அந்த இங்கு அவரை சொல்லி காலண்டகராகவும் விஸ்வாமித்ராவும் வேடந்தாங்கி நடிக்கும் கட்டிக்குளத்தை சேர்ந்த காலலிங்கம் அண்ணா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக இந்த மலர் மாநிலத்தை இந்த கைத்திரையுடைய பொன்னாடைய போட்டு மாலையை பார்த்தேடா. சூப்பர் மாலை. எப்படி சூப்பர் மாலைகிறிய? கீழே இருந்தா என் குச்சி தருத்து எனக்கும் எங்களது நாடக கலைக்குழுவினர்களுக்கும் மாலையும் பொன்னாடையும் போற்றி மரியாதை செய்து எங்களுக்கெல்லாம் ஆதரவு தந்த அக்கிரமேசி கிராம பொதுமக்களுக்கும் ஏராளமான பொருட்செலவிலே இந்த நாடகத்தை தேர்ந்தெடுத்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? நாடகம் அட்வான்ஸ் ஆகி ஏன் மாப்பிள்ளை, ஏன்னா உங்களை போடணும்னு தான். என்ன எதுக்கு போடுறீங்க? உங்களையும் போடணும். இந்த நாடகத்துல கையிலிருந்த ஆளுகள் பக்கம் நடத்தலாம் பாத்தீங்களா? ஆமா. இப்படி ஆளுகள் ஏற்கனவே முன்னாலேயே போனாதான் உங்களை எல்லாம் பிடிக்க முடியும். இன்னைக்கு நம்ம ஊர்லயும் திருவிழா. ஆமா, அப்படி நினைச்சது ஏற்கனவே ரொம்ப காலமாச்சு. ஆமா, ஜனவரி மாதம் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அக்கிரமேசி நாடகம் தான் முதல்ல அட்வான்ஸ் ஆயிருச்சு. அப்படி ஏராளமான பொருட்செலவுல கால நேரத்தோடு வந்து கைதேர்ந்த கலைஞர்களை தேர்வு செய்து இந்த நாடகத்தை அட்வான்ஸ் செய்து இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மாபெரும் அக்கிரமேசி கிராம பொதுமக்களுக்கும் உறவினர்களுக்கும் என்ன மாப்பிள்ள சொல்லுங்க. ஐயா தேவரை பத்தி தம்பியெல்லாம் அழகா பாடுவார். ஆமா, நம்ம ஊர்ல ஒரு வட்டம் போட்டு போய் மருதுபாண்டியார் தேவர் பாட்டு பாடி மேடையில் 2000 ரூபாய் சொல்றீங்க. நேரம் கிடைக்க பாடிட்டே இருப்பேன். ஆமா, வந்து கதை நடன்றதுனால கதை முறைப்படி நடக்கும். இப்ப நம்ம எல்லாம் ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. இப்ப தேவர் ஐயாவுக்கு அம்மா பிறந்தது எந்த ஊரு? தேனி. மாப்பிள்ள ஊர்ல இருந்து கிழக்க 3 கிலோமீட்டர். ஆமா. என் வீட்டுல இருந்து தெற்க 3 கிலோமீட்டர். ஆமா. இப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த பகுதியில பிறந்ததுக்கு நம்ம எல்லாம் முன் செய்த பாக்கியம். ஆமா, கொடுப்பன வேணதுக்கலாம். கண்டிப்பா. ஆமா, எல்லாரும் நம்ம எல்லாம் வடக்க போறோம், மெயின் சிட்டி பக்கம் போறோம், அங்க தேவர் சிலை இருக்கு. நம்ம நினைப்பீங்க பார்த்தாங்களா உண்டாங்களா இங்க வச்சிருக்காங்களே, இவங்க எல்லாம் இங்க பார்க்காம வச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் அவர் பிறந்த மண்ணிலேயே பக்கத்துல பிறந்திருக்கோமே, நம்ம எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நினைச்சு பெருமைப்படுவோம். இருந்தாலும் வந்து கதையை விடக்கூடாது. நீங்க வாங்க. இப்ப நான் எதுல விட்டேன்? நீங்க வேற பெரிய மனுஷால போய் எப்படி பேசிட்டு இருக்க? பகவான படைக்கிறேன்னு சொன்னே, பகவான் தான் உங்களை பூரா காப்பாத்திட்டு இருக்கான். என்ன எப்படி சொல்றீங்க? எதுக்கு கும்பிடுறேன்? மாதம் மழை பொழியணும், நல்லா விளையணும், காலைக்கு சோகம் கொடுக்கணும் அப்படின்னு தானே சாமியை கும்பிடுறேன். ஆமா, அந்த சாமியை நாங்க தானே படைச்சிருக்கோம். என்ன சாமி சொல்றீங்க? ஒண்ணு புரியல. கோயில கட்டுறேன்,
கோயிலை கட்டி முடிச்ச உடனே அந்த சாமி உங்களால கும்பிட முடியுமா? அதுக்கு கும்பாபிஷேகம் வச்சாதான் சாமிக்கு உயிர் உண்டாகும். அந்த கும்பாபிஷேகம் பண்றது யாரு? நாங்க தானே. நீங்க கட்டின கோயில் தானே, நீங்க செய்ய வேண்டியது தானே. உங்களால செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அறிவு புத்தி லட்சணம் கொஞ்சம் பத்தாதுங்க. என்ன புத்தி லட்சணம் பத்தாதுங்கிறீங்க? நாங்கெல்லாம் கொஞ்சம் விவரமானதான். நீங்க மனுஷாளுக்கு மனுஷா லோகத்துல சாமி யார சொல்றான்? கடவுள். எங்களைத்தான் சொல்றான். உங்களை கடவுள்னு சொல்றான். ஆனா உங்களையும் சொல்லுவான். என்னன்னு? எங்கேயாவது திருச்செந்தூர் பழனி ஐயப்ப கோயிலுக்கு மாலை போட்டா அந்த மாலை போட்டு வர்றது உங்க பொண்ணாச்சி 30 நாளைக்கு வாங்க சாமி போங்க சாமி. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா அசு இசு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா. ஆனா எங்க ஆத்துல நாங்க பிறந்ததுல இருந்து எங்களுடைய ஆயுள்ள காலம் வரைக்கும் எங்களை சாமி இல்லையான்னு சொல்லுவோம். என்ன சொல்றீங்க? ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் புத்தி விவரம் அதிகம். உங்களுக்கு உங்களுக்கு அதிகமா இருக்கு. எங்களை வயக்காட்டுக்கு போக பாத்திருக்கேளா? பாத்திருக்கேன். ஆடு மாடு மேய்க்க பார்த்தது இல்ல. இல்ல எங்க ஆட்டு பொம்னாச்சி 100 நாள் வேலைக்கு போக பார்த்ததே இல்ல. சரி, எங்களவா பிராமணால எங்கயாவது ஒயின் ஷாப்ல பாத்திருக்கேளா? பார்க்கவே முடியல. போலீஸ் ஸ்டேஷன்ல, ஆஸ்பத்திரியில இல்ல. ஆஸ்பத்திரியில உங்க கூட்டம் இங்க தாங்க முடியல. ஆமா, வரிசையில நிக்கிற சீட்டை பதிஞ்சிருக்கு. ஆமா, அந்த அவள வரிசையில எங்க பிராமணால் ஒரு ஆளே உங்களால பார்க்க முடியல. என்ன தெரியலையே, என்ன வசியம் பண்ணீங்க? எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள். அப்படி என்ன உணவு பழக்கங்கள்? உங்கள்ட்ட எல்லாம் ஒரு 200 ரூபா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? நேரா நீங்க சொன்ன மாதிரி 200 ரூபா ஒரு கிங் பிஷர் பீரு, இல்லன்னா ஒரு வீரன் சரக்கு, பிளாக் மார்க்கெட் மேல ஒரு பாலம். ஆமா, கஞ்சி வடை. கஞ்சி வடை ரயில்வே கிட்ட அங்க மாப்பிள்ளை எங்க பகுதியில கஞ்சி வடை. பிளாக் மார்க்கெட் 24 hours 24 நேரமா 145 ரூபா 200 ரூபாய். அவருக்கு காலையில பல்லு வளர்க்கிறாங்க, மூஞ்சிய கணவனால கண்ணுல பூட கூட வச்சுக்கிட்டு வரிசை போய் காசை கொடுத்துட்டு 140 ரூபாய்க்கு வாங்குறத 200 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். ஆமாங்க, அப்பதான் ஒரு வீரன் கருப்பேன் சரக்கு மாதிரி இருக்குங்க. அந்த சரக்கை சாப்பிட்டா என்ன செய்யும்? என்ன லேசா தலைவலிக்கும். தலைவலிக்கு உள்ள இருக்கிற உடம்புல உள்ள இருக்கிற குடல் குந்தாணி எல்லாம் வெந்து போயிடும். வெந்து போதுங்க. அப்ப நீ ஆஸ்பத்திரிக்கு போவேன். ஆமா, அந்த 200 ரூபாய் எங்கிட்ட இருந்தா நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? நீங்க என்ன செய்வீங்க? நேரம் 1 கிலோ பச்சரிசி வாங்குவோம். சரி, 100 பசுவெண்ணெய் வாங்குவோம். சரிங்க. இந்த பச்சரிசியோட பழமா வடிச்சு இந்த பசுவெண்ணெயை விட்டு அப்படி உருண்டை உருட்டி தூக்கி போட்டு சாப்பிட்டோம்னா உள்ள குடல்ல இருக்கிற புண்ணை பூரா ஆத்தி போடும். அப்புறம் என்ன மைசூருக்கு நாங்க ஆஸ்பத்திரிக்கு போறோம்? அப்படி சொல்லுங்க. விவரம் வேணும்ல. அதனாலதாங்க பரவாயில்லைங்க. அதான் பழமொழி சொல்லுவா. என்னன்னு? பாடுபட்டவே மீன் சோத்தத்தும்பா. ஆமா, பள்ளத்தரசவே மீனத்தும்பா. ஆமா, சும்மா இருக்கவே சுண்ணாம்பு. சும்மா அதான். இப்ப வீரமானவே கழித்துப்பான். ஆமா, விவரமானவே சோறு திப்பான். வீரமானவன் யாரு? யாரு? அதுதான் உங்களதான். எப்படி சொல்றீங்க எங்களை? பொசுக்குள்ள கோவம் வரும்ல. ஆமா, ஒருத்த ஒண்ணு சொன்னா தூக்கி போட்டு மீச்சு விடுவேல்ல. ஆமா, பட்டுன்னு. நாங்கெல்லாம் விவரமானவன். நீங்க எப்படி விவரமான ஆளுன்னு சொல்றீங்க? நாங்கெல்லாம் சோறு சாப்பிடுவோம். எப்படி? இப்ப வீரமானவன் எங்களை அடிச்சு விடுவேன். ஆமா, அடிச்ச உடனே திருப்பி அடிக்க மாட்டோம். நேர போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்களை கேஸ் கொடுத்து போடுவோம். பாத்தீங்களா? போலீஸ்காரங்க உங்களை தேடி வருவா. ஆமா, ஒரு 4 நாள் 5 நாளைக்கு தேடி வருவா. பிடிக்க முடியாது. ஆஹா, இவனை பிடிக்க முடியலையே, சுத்த வாக்காளி களவாணி பேராவில் இருப்பான் இருக்கு இவன் அப்படி நினைச்சு சரி பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் எல்லாம் கொண்டாந்து குமிச்சு உங்களை தேடி பிடிச்சு கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு அமுக்கி ஊமை குத்தா 10 குத்து குத்துவா. அட்டி வலுவாங்க. ஊமை குத்துனா தெரியுமா? தெரியுங்க. என்ன? ரத்தம் வராம குத்துறது, உள்ளுக்குள்ளே குத்த. ஆமா, ஊமை குத்தா குத்தி செயலுக்குள்ள அடைச்சு. உங்களுக்கு செயலுக்குள்ள சாப்பாடு என்ன? களி. வீரமானவன் களி சாப்பிடுறீங்களா? ஆமா. நீங்க என்ன அடைச்சு முடியல விவரமானவன். ஆமா, நான் நேரம் போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறேன். எங்க சொந்தக்காரமா பூரா ஆரஞ்சு பழம் என்ன, ஆப்பிள் பழம் என்ன, ஹார்லிக்ஸ் என்ன கொண்டாந்து குமிச்சிருவாங்க. ஆமாங்க, அடி வாங்கினேன் நானு. அடி வாங்கின வாழ்க்கை. அப்ப எங்க பொழப்பு எப்படி இருக்கு பாஸ்? சரியான பொழப்பு. நான் உனக்கு கேட்கிறேன், இவ்வளவு அறிவா பேசுறீங்களே, சோத்துக்கு என்ன பண்றீங்க? சூனாவும் பூனாவும். அது என்ன சூனாவும் பூனாவும்னா? சூனான்னா சுண்டல், பூனான்னா புளியோதரை. அடடடடா, அப்படி சொல்லுங்க. ஆமா. இப்ப உங்களுக்கு கணக்கு பண்ண தெரியுமா? என்னங்க, நான் எத்தனை கணக்கு இப்பதான் மணிமேலைய கணக்கு பண்ணேன். அந்த கணக்கு சொல்லல. அது என்னது? கணக்கு போட தெரியுமான்னு கேட்டேன். நான் நல்லா போடுவேங்க. சரி, இப்ப நான் விவரமானவேன்னு இப்ப நான் நிரூபிக்க போறேன். எப்படி? ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நம்பரை எதையாவது ஒண்ணு நினைச்சுட்டேடா, அதுல ஒரு 20 சேர்த்துக்கோங்க, கூட்டிக்கோங்க. 20 நினைச்ச நம்பர்ல. சரி, கூட்டிட்டேடா.
மொத்தத்துல கண்டதுல பாதியை கழிச்சிருவோம். மொத்தத்துல சரி கழிச்சிட்டீங்களா? முதல்ல நீங்க நினைச்சல மனசுக்குள்ள அந்த நம்பரையும் அதுல கழிச்சிருவோம். அதையும் கழிச்சிடணும். சரி, மீதி எவ்வளவு இருக்கு தெரியுமா? 10. எப்படி கரெக்டா சொல்றீங்க? சரியா தப்பா? சரிதான். என்ன நம்பர் நினைச்சேன்? 10. 10 தான் நினைச்சேலா? சரி, 10 ரெண்டாவது இருக்குன்னா 10 10 20. நான் கொடுத்தது ஒரு 20. 20 20 40. 40ல கண்டதுல பாதி 20. நீங்க நினைச்ச 10 கழிச்சாச்சுன்னா சரிதானே? இதுக்கு தாயா விவரமா வேணும். ஆமா, ஏன்னா உங்கள வாழ்க்கையில புத்தி எப்படி சொல்றேன் தெரியுமா? எப்படி? கருப்பா ஒரு ஆடு போகுது, சரி, அந்த ஆட்டை போய் வெள்ளாடு அப்படிங்கிறேன். அப்படி எப்படி உங்களுக்கு புத்தி இருக்கு? என்ன பண்ணுங்க, மாலக்கண் நோயா இருக்காங்க. ஆமா, கருப்பாடுன்னு தானே சொல்லணும். ஆமா, ஏன் வெள்ளாடுன்னு சொல்றேன்? அது ஆட்டுக்கறி வெள்ளாட்டுக்கறி போட்டாதான் நல்லா கொழுகணும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம். நிறத்தை தாயா சொல்லணும். அப்படியா? ஆமா, காலையில எந்திரிச்ச உடனே கோழி போகுதுன்னு வேற சொல்லிக்கிறேன். ஆமாங்க, கோழி தானே. கோழியா போகுது இல்ல, சேவலுக்கா போகுது. அதை என்னைக்காவது யாராவது சேவல் போகுதுன்னு சொல்றீங்களா? சொல்ல மாட்டோமே, ஏன்னா உங்களுக்கு புத்தி பத்தலை. என்னங்க கால் நொண்டிட்டு வர்றேன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றேன்? என்ன முள்ளு தச்சு பிடிச்சு அப்படிங்கிற. ஆமா, இங்க உட்கார்ந்து இருக்க இங்க கிடக்கிற முள்ளு எப்படி வந்து தக்கி? நம்ம போனனாலதான் தச்சு. அதை என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? முள்ள தச்சுக்கிட்டே அப்படின்னா ஒருத்த கருத்துல கட்டு போட்டு வருவான். ஆமா, என்ன நான் கருத்துல கட்டு போட்டு வர்றேன் சரி அப்படின்னு சொல்றான். அருவா வெட்டி பிடிச்சு அப்படிங்கிறான். சும்மா திண்ணையில உட்கார்ந்து இருக்காவல மூளையில சாத்தி கிடக்கிற அருவா எப்படி வந்து வெட்டு? சும்மா கிடக்கிற அருவால எடுத்து வெட்டிட்டு அருவா வெட்டி பிடிச்சுக்கிறான். அதை என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அருவாட்டை வெட்டிக்கிட்டேன் அப்படி யாராவது சொல்றீங்களா? சொல்ல மாட்டேன். எங்க சொல்ல போறேன்? இப்ப உங்க அகத்துக்கெல்லாம் கோடாங்கி சாம கோடாங்கி வர்றான்ல. ஆமா, சாம கோடாங்கி வந்துட்டு அப்புறம் சொல்லுவான் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் உங்களுக்கு நல்லா அது வருது இது வருது அப்படி வருது இப்படி வருது சொல்றான்ல. ஆமா, யாராவது ஏண்டா எனக்கு அது வருது இது வருது நல்லா இருக்கு சொல்லல, உனக்கு நீ என்னைக்காவது பாத்திருக்கேன்னு கேக்குறியா? நீங்க எல்லாம் இப்படி பேசுறீங்கன்னா சூனாவும் பூனாவும் நீங்க தின்றதுனால இவ்வளவு விவரமா பேசுறீங்க. நாங்க சோற தின்றாலும் எங்களுக்கு தெரியல. இல்ல களி களியா நம்ம களி இவ்வளவு நீங்க கோயில எடுக்கிற புளியோதரையும் சுண்டலையும் சாப்பிடறால உங்களுக்கு அறிவு வேலை செய்யுது. அறிவு கிரகத்துல நாங்க சோறை சாப்பிட்டு அப்போது விவசாயம் வந்து அந்த காலத்துல வந்து கருதறுத்து களத்து மேட்ல போட்டு அதை அடிச்சு அவிச்சு அரைச்சு நெல்லை நம்மளுக்கு கொடுத்து கோழி குருணையை வந்து கோழிக்கு போட்டு தவிட மாட்டுக்கு போட்டு அப்படி சாப்பிட்ட காலம் அறிவு இருந்துச்சு. இன்னைக்கு சோறு வந்து அரிசி வெள்ளையா இருக்குன்னு 2000 2500 வாங்கி சாப்பிடறா எங்கிட்ட இருக்க போகுது? அது காலையில் ஆக்கிற சோறு மத்தியானத்துக்கு ஆயிருது. அந்த காலத்துல அது வந்து 10 நாளா இருந்தாலும் அப்படியே கம்மி. என்னன்னா அவங்க நெய் ஊத்தி சாப்பிடுறாங்க. அதனால நீங்க இப்படி நல்லா பேசுறீங்க. ஆமா, உங்களுக்கு விவரம் இருக்காங்க. வேலை பார்த்து அசந்து போயிட்டேன். ஆமா, எங்க பழத்தை பாத்துருக்கீங்களா? ஏன் பழத்தை பாக்குறீங்களா? நாங்க பாக்கையில இப்படி சைவம் சாப்பிட நினைக்கிறேன். எங்க பழத்தை பாத்துருக்கீங்க அப்படி சொல்லுங்க. என்ன ஆயிரவா? ஆமா, அந்த சாம கோடாங்கிட்ட இவ்வளவு நல்ல காலம் பிறகுன்னு எனக்கு சொல்றீங்க. ஆமா, உனக்கு எப்படா நல்ல காலம் பிறகுது? நீ பாத்தியா? ராத்திரி பூரா லோன்னு ஊரா தெரிஞ்சு அழகிறியேன்னு திருப்பி கேக்குறீங்களா? லோன் வாங்குறதுக்கு பேங்க்கு போறேன்ல. ஆமா, அவ உங்ககிட்ட செக்யூரிட்டி கேக்குறாள்ல. ஆமா, கையெழுத்து இன்னொரு ஆளு பத்திரம் வேணும். ஆமாங்க, வீட்டு பத்திரம் வயப்பத்திரம் கேக்குறா. ஆமா, நீங்க பணம் வாங்க போனா அவ கேக்குறா. ஆமா, உங்க பணத்தை நீங்க போட போறல பேங்க்ல. ஆமா, அவாட்ட நீங்க செக்யூரிட்டி யாராவது கேக்குறீங்களா? இல்லையே. இல்லையா, புத்தி பத்தலைங்கிறது. அதான் ஐயர்வாள். ஏன் ஐயர்வாள்? சரி, நான் ஐயர்வாள் இன்னொன்னு கேக்குறேன். கேளுப்பா. மாமி நல்லா இருக்காங்களா? மாமியா? இந்த சாமி இங்க நிக்கல, மாமிக்கு என்ன வேலை? சாமிக்கு ஒண்ணும் இல்லையா, மாமிக்கு நல்லா இருக்கு. சாமி ஒண்ணும் இல்லையா? எப்ப பாத்து? பாப்பா, ஏன்னா என் கூட தினம் மலங்கடிக்க வருவா. அப்பா பாத்துருக்கான். ஆமா, இப்ப என் கூட இதை பிடிச்சிட்டு ஒருத்தன் வந்தான். கரத்தை பிடிச்சிட்டு சாமி சாமின்னு முன்னக்க போங்க சாமி, நான் கொஞ்சம் பீனக்க வர்றேன் பின்னாடி பின்னாடி அவனுக்கு அவன் பாய் மகன். என்ன பாய் மகன்? என்ன பாய்மே தலையணிமே நீங்க தானே சொல்றீங்க. நாங்க வந்து எல்லாருமே சுருக்கமா தான் பேசுவோம். அவனுடைய தாயார் பேர் கருப்பாயி. சரி, அதனால இப்ப நான் சூனாவும் கூட சொன்னல. ஆமா, அந்த மாதிரி முன்ன இருக்கிற பாய் மகன்னா கருப்பாய் மகன் சுருக்கமா. சரி சரி, இந்த பாய் மகனை கூப்பிடுங்க. பாய் மகனே என்னங்க இப்படி கேக்குறாரு?
ஒரு பெரிய மனுஷன் மரியாதை கூட இல்லாம நாய் மாதிரி உண்மையிலே நீங்க நாய்க்கு தான் பிறந்தீங்களா இல்ல தெரியாம தான் கேட்க உண்மைதான். அப்படியா? லோகத்துல பிரம்மன் படைப்பில் நன்றி உள்ளது எது? நாய். மனுஷாளுக்கு நன்றி இருக்கிறதா? இல்ல இல்ல. மனுஷாளுடைய நன்றி நாயுடைய நன்றியை பார்க்கணும்னா மனிதனுடைய நன்றியை நீங்க பார்க்கணும்னா இவர் ஒண்ணுமே செய்ய வேணாம். ஒரே ஒரு பாட்டை மட்டும் வாங்கி ஒருத்தர் கொடுத்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தா போதும். ஒரு 3 சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே கர்ண பிரபு நீங்க தானே கொடை வள்ளல், நீங்க உங்களை மாதிரி ஒரு பிள்ளை பிறக்குமா அப்படின்னு சொல்லி வாழ்த்துவான். அப்புறம் ஒரு 3 போட்ட உடனே அப்புறம் சொல்லுவேன், இப்ப வர்ற உள்ளாட்சி தேர்தல்ல நம்ம ஊர்ல நீங்க தான் பிரசிடண்ட்டுக்கு நிக்கிறேன், உங்களை நான் ஜெயிக்க வச்சு விடுவேன். அந்த ஒத்த குவார்டருக்கு வாங்கி கொடுத்தவா கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்னு பக்கத்துல நிக்கிறீங்க, என்னப்பா எப்படி சொல்ற அவர் அப்படி பெரியாளா? ஊதாரி முட்டை அது பொண்டாட்டி கூட ஒரு போட்டு போட மாட்டா, சும்மா சொன்னேன் அப்படின்னு. ஆனா அந்த நாய் இருக்கிறது பாருங்க, ஒருபடி சாதத்தை அள்ளி வச்சுட்டு அதை சாப்பிட்டுச்சுன்னா ஆயில உள்ள காலம் வரைக்கும் நம்மளை பார்த்தா நன்றியோட வாழாட்டுவோம். அதே நீ நாய்மானே கேட்டதை பத்தி நான் பெருமைப்படுறேன். ஆனா நாய் நன்றியை தெரிவிக்க வாழை ஆட்டுது. நான் ஆட்டணும் பாக்குறேன், ஒன்னையுமே காணும். எதை ஆட்டுறதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு கடல் உள்வாங்கிருச்சு, எதுக்கு நீங்க அதை பத்தி யோசிக்கிறீங்க? அதை ஆட்டி விட அவ பார்த்துட்டே இருக்கா பாருங்க. இப்போ ஒரு சாமியார் வந்தாரு, இந்த நாய் மையன் நல்லா அது இதுன்னு சொல்லி இருப்பாரு. நாய் குட்டியை கொண்டு வந்துட்டியா? நாய் மையன் தானே குட்டி அவருக்கு பிறந்ததா யாருக்கு பிறந்ததா? இதே நன்றி உள்ளது சொன்னார்ல. ஆமா, வந்த ஒரு சாமியாரு அது இதுன்னு சொல்லி இருப்பாரு, பூரா பொய். ஆனா ஆளுதான் ஐயரா இருக்காரு, பேசுறோம் அவசரமா பேசுறாரு. பூரா அவச்சாரத்தை வாயில வர்றது பூரா பொய்தான். நாங்க தான் இதை பண்றோம் அதை பண்றோம், ஆமா நாங்க தான் படைக்கிறோம், நீங்க ஊரா மோசமான ஆளுக அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆத்தாடி எல்லாமே சொல்ல விளாசிட்டு போயிட்டாரு. பூரா பிராடுதான். பிராடா அவரு வாயில வந்தது பூரா பிராடு. பூரா ஊருக்காரங்க வந்து கோவில்ல கொடுக்குற காசுகள்ல நீ குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு அவர் வேசுற பாரு, அவரு தான் ஊருக்கு நல்லது செய்யறாரு. ஓஹோ, எங்க காணா வர்றாரு வர்றாரு. வாங்க ஐயர் சாமி. உண்மை இருக்க கத்துக்கணும், சில உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். உண்மை இருக்க கத்துக்கணும், சில உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். கூட்டத்தை பாருங்க, கூட்டத்தை பாருங்க, கூட்டத்தை பாருங்க. அதுக்கு கட்டு கொடுத்தது யாருங்க? உண்மை இருக்க கத்துக்கணும், சில உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். சாமி நாய் பாவம் ஏன் சாமி இப்படி ஆள் இல்லாத நேரம் பார்த்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். அதை பார்க்கவே இல்லை பண்ணது. நாய் மேய்ந்தீங்கல்ல, நாய் மயன் நாயே தூக்கிட்டு வந்துட்டேன். அதை மட்டும் கீழே நல்லா பார்க்கிறாரு. ராஜவளைய நாய் நம்ம வீட்டுல உடனே வளர்த்தேன். முட்டை சாப்பிட மாட்டேன், பால் இவ்வளவு வருஷம் 3 மாத குட்டி இவ்வளவு வருஷம் குட்டி திரும்ப தூக்கு நிறுத்தி விட்டுட்டு வளர்ட்டேன். அது நிறம் நல்ல நிறமா இருக்கு, நல்ல நிறமாத்தே இருக்கு. அது அக்கிரமேச நாய்க்கு கொஞ்சம் வீரம் இருக்கும். ஆமா, அதை அடிச்சுட்டு போயிடலாம் பார்த்து அது பொட்டையா இருக்கு. ரொம்ப பசிக்குது நாய், பால் விடுங்க. அது 1 வருஷம் 3 அது பால் கொடுக்கும். ஏண்டா நம்ம 2 பேரும் எங்க வந்தோம்டா? நம்ம 2 பேரும் எங்க வந்தோம்? நம்ம 2 பேரும் வந்திருக்கோம்ல, சமத்துகள் சேகரிக்க வந்தோம். சந்திமாமி என்ன சொல்லி அனுப்பிச்சா? என்ன சொல்லிருக்காங்க? குழந்தைகளே இந்த பையனுக்கு காட்டுக்கு போய் பழக்க வேண்டியது, பக்குவமா அழைச்சிட்டு போயிட்டு அழைச்சிட்டு வாங்க சொல்லிருக்காங்க. அனுப்பிச்சு வச்சா. குழந்தை மேல விடாதுல பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். ஆமா, மாமி வந்த உடனே மாமி உங்க குழந்தை பாம்பு கடிச்சு செத்து போயிட்டானே, அவனை உள்ள விட்டுடுவா, பசுக்குன்னு சொல்லக்கூடாது. அதோ வர்றா இதோ வர்றான்னு சொல்லிட்டு மாமிட்ட அந்த இறந்த விவரத்தை நான் சொல்லவா நீ சொல்றியா? நான் பாதி சொல்றேன்,
நீங்க வாதிய சொல்லுங்க. நீ வந்து புது பையன் சூத்திர பையன் நோக்கு சொல்ல தெரியாது. சரி, நான் பக்கத்து காலாண்டு தாத்தாத்துக்கு பக்கத்தாத்து பையன். நீங்க நான் தான் மாமிட்ட பக்குவமா சொல்லுவேன். சரி, பக்குவமா எடுத்து சொல்லுங்க. நான் மாமிட்ட விவரத்தை சொல்ல சொல்ல சரி சாமி, நீ வாயை திறக்காம ஊமுனைனா போதும். வாய திறக்காம ஊமைனா மாமி மேல நகரத்துக்கு போனோமா, சமத்தை சேகரிச்சோமா, அப்படி ஊமுனைனா போதும். மாமியை கூப்பிடுவோமா? கூப்பிடுவோமா? சந்தி மாமி வாங்க. சந்தி மாமி, மக்களால் உங்கள் பின்னே என் மைந்தன் வரவு காணே. உங்கள் பின்னளித்து சென்ற என் மகன் லோகிதாசனும் எங்கேயப்பா? என் மகன் லோகிதனோ எங்கே? சிக்கன என் வயிற்றில் ஈரனை முட்டிடாம பச்சன நடந்த செய்தி பகருவீர் தோழர்மாரே. பகவீர ஐயமாரே, உங்கள் பின் உண்மை உங்களை நம்பி என் பிள்ளை அனுப்பி வைத்தேனே, நீங்க எல்லோரும் வந்து விட்டீர்களே. நான் பெற்ற மகனை காணவில்லையே. எங்கே என் பிள்ளை? எங்கேப்பா என் மகனை? எங்கேப்பா என் மகனை? எங்கேப்பா? இப்ப ஏன் அலறே? எதுக்காக அழுதுன்னு இருக்கேன்? என் பிள்ளையை காணவில்லையே. என் பிள்ளையை காணவில்லை. இப்ப போய் குழந்தை குழந்தைன்னு ரொம்ப அக்கறையா அழுதுன்னு இருக்கேன். முதலாக காட்டுக்கு போற ஒரு சின்ன குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுத்து அனுப்பிடுவோமே. ஒரு பச்சை தண்ணீர் கொடுத்துட கூடாது? ஒரு நீர் ஆகாரம் கிடைக்கல, வெறுங்கரத்தோட அனுப்பிச்சு வச்சுட்டு இப்ப போய் குழந்தை குழந்தை அக்கறையா போய் அழுதுட்டு இருக்கேன். அப்பா, நாங்களும் ஒருவருக்கு அடிமை. அப்பா, அடிமையா இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன தருவார்கள்? அவர்கள் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு அவர்கள் உண்ண மிச்சம் இருந்தால் தருவார்கள். என் மகன் பசியாமல் தன்னை பசியாமல் தன்னை தோமகன் வந்தாலே ஐயா. மரியாதை பாராத மைந்தவன் சொல்லுங்கள், பாலகால் சொல்லுங்கள், சோழகால் சொல்லுங்கள். பிள்ளை பசியோடு வந்தானே. ஐயர் என்ன சொல்லிவிட்டார்? ஓடுகிற கங்கையிலே 3 கை தண்ணீர் அருந்த சொன்னாரே, அந்த தண்ணியாவது என் பிள்ளை அருந்தினானா? நீங்க ஒண்ணுமே கொடுக்க விடல அப்படிங்கறதுக்காக நாங்க அவங்கள சும்மா விட்டுற முடியுமா? நாங்க என்ன இறக்கமற்றவர்களா? மதிய சாப்பாடு சாப்பிடறதுக்கு நேரம் ஆயிடுத்து. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அவுத்து சாப்பிட ஆளை வச்சுட்டு உட்கார்ந்தோம். குழந்தை எங்க வாயை பார்த்துட்டே இருந்தான். ஆஹா, குழந்தைய விட்டுட்டு சாப்பிட்டா நம்ம வகுத்த வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவா கொண்டாந்த ஆகாரம், நான் கொண்டு வந்த ஆகாரம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைக்கு கொடுத்தோம். நீ என்ன கொண்டு வந்த? அவ என்ன கொண்டு வந்தா? நான் புளியோதரை கொண்டு வந்தேன். நான் தயிர் சாதம் கொண்டு வந்தேன். அப்படியா? என் பிள்ளைக்கு கொடுத்தீர்களா? கொடுத்தோம், மறுத்துட்டான். வாங்க மறுத்து. நீங்க கொடுத்தா வாங்கி சாப்பிட்டா சத்தியத்துக்கு பங்கு வந்துடும். ஓடுகிற ஆதி கங்கை என்ற கங்கையிலே காலகண்ட தாத்தா 3 கை ஜலம் தான் சாப்பிட சொன்னார். அப்படின்னு 3 கை ஜலம் சாப்பிட்டான். அப்பதான் நாம சொன்னோம், 3 கை ஜலம் எப்படி நோக்கு பத்தும்? காட்சி நடக்கும் வீட்டுக்கு தெளிவா போகிறது. கூட 2 கருத்தை அள்ளி சாப்பிடுறான். அப்படியா? அப்படி சொன்னீர்களா? ஆமா. என் பிள்ளை அருந்த மாட்டான். தோழர்மார்களே, பத்தியம் தவறினால் பால் உடம்புதான் கெட்டு போயிடும், சத்தியம் தவறினால் வாழ்க்கையே கெட்டு போயிடும் சொல்லிட்டு 3 கருத்துக்கு மேல அருந்த மாட்டேன். அருந்த மாட்டேன்றா. ஒரு வழி உங்களை விட்டு என் பிள்ளை வழி தீசை தப்பி மகன் தப்பி மகன் வழி தீசை தப்பி மகன்
வழி மாறி போய்விட்டானா சொல்லுங்க மாமி, மேல வனாந்தரத்திற்கு 2 வழிகள். ஒன்று நேர்வழி, இன்னொன்று சுற்றுவழி. இந்த நேர்வழியில கற்களும் முறுக்களும் அடர்த்தியாக இருந்தது. சுற்றுவழி சுகமான வழி. உங்க குழந்தை மட்டுமா வந்து இருக்கா? சேசு வர்றா, வெங்குடு வர்றா, சுப்பு வர்றா, நாரங்க வர்றா, ஆனந்த வர்றா, கோபங்க வர்றா. கோவிந்தா கோவிந்தா அப்பா, என் பிள்ளைய கோவிந்தா என்று சொல்லலாமா? என்னடா கோவிந்தா என்று சொல்றேன். கோவிந்தான்னா நீங்க எந்த கோவிந்தாவை நினைக்கிறேன்? எனக்கு என்னப்பா தெரியும் மாமி, கோவிந்தான்னா கோவிந்தாவுல எத்தனையோ வகை இருக்கு. 2 வகை இருக்கிறது. ஆமா மாமி, நாங்க சொன்னது பக்கத்தாத்து கோவிந்தான. அப்படியா? இப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், விளையாண்டு கொண்டிருக்கிறீர்கள். சிறு பிள்ளை இட்ட வெள்ளாமை வீடு வந்து சேராது என்று சொல்வார்களே, பெற்ற தாய் புலம்பிக் கொண்டிருக்கின்றேன். பிள்ளையை காணாமல் நீங்க எல்லோரும் வந்து விட்டீர்கள். உங்க தாய் எல்லாம் சந்தோஷப்படுவார்கள். என் பிள்ளையை காணாமல் எனக்கு துணையாக யாருமே இல்லை. என் பிள்ளைக்கு துணை நான், அவனுக்கு துணை என் பிள்ளை. இப்படி எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருக்கின்றோம். ஏதேனும் கதை சொல்லி வந்தீர்களா? வேலவனாந்திர செல்ல போற யாராருமா வருகிறார் என்று என் பிள்ளை கேட்டான். ராம கோவிந்தா எல்லாரும் வருகிறான்னு சொல்லும் பொழுது, கோவிந்தா அண்ணா வருகிறார் என்றா வழி நடுவே கதையெல்லாம் சொல்வார்கள். அம்மா, அந்த கதையை கேட்டுக்கொண்டு பொசி பொறுத்து கொண்டு தெற்பை அவற்றை சேகரித்து வருவேன் தாயே என்று சொன்னானே, என் பிள்ளை கதை சொன்னானா? மாமி, வழிப்பேட தெரியாம இருக்கிறதுக்கு அம்பி ஒரு கதை சொல்றா அப்படின்னா, நான் ஒரு கதை சொன்னேன், அம்பி போய் ஒரு கதை சொன்னா, அம்பி கிச்சானு ஒரு கதை சொன்னான். நீங்க பட்ட கதை கெட்ட கதை எல்லாம் சொல்லிட்டு வந்தான். சக்கரவர்த்திக்கும் பிரதான சக்கரவர்த்தியோட வந்து சந்திரபதி, என்னுடைய சந்திரபதி, என்னுடைய பேர் தேவதாசன் அப்படின்னு நீங்க பட்ட கதை கெட்ட கதை சொல்லிட்டு வந்தான். என்னுடைய தந்தையார் எங்க இருக்கிறாரு தெரியவில்லை. நானும் என்னுடைய தாயாரும் இந்த அழகன்ற தாத்தாத்துல இருந்துட்டு இருக்கோம். எனக்கும் என்னுடைய தாயாருக்கும் இறைவன் தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். ஒரு வழியா மேல விடாம போய் சேர்ந்துட்டோம். கிச்சா மேல அந்த காலத்துக்கு வச்சான் பாருங்க. அத கதை முடிஞ்சு கதை பிடித்ததா? என் பிள்ளை கதை பிடித்ததா? அவன் சொல்லி வந்த கதை முடிஞ்சு வச்சு. சொல்லி வந்த கதை முடிஞ்சு. நடந்ததனே சொல்லுங்க, நடந்ததனே சொல்லுங்க, காட்டு உட்பதனே சொல்லுங்க, கடந்தலினாலே காரணத்தானிலே நீங்க போய் எந்த காலில் விழலாமா? நாங்கெல்லாம் நீங்கள் பெற்ற பிள்ளை மாதிரி, நீங்க எங்களை பெற்றெடுத்த தாய் மாதிரி, எந்த காலில் விழுந்து எங்களை பாவத்துக்கு உள்ளாக்கிட்டே மாமி. மாமி, என் பிள்ளை காணாமல் நான் படு வேதனை உங்களுக்கு தெரியாது. பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொன்னது மாதிரி பெற்றவாளுக்கு தரப்பில் மாமி. இவ்வளவு நேரமா நாங்க 2 பேரும்
சொல்லிட்டே இருக்கமே, உங்களுக்கு ஏதாவது புரியுதா? எனக்கு ஒன்று புரியவில்லை அப்பா. எப்படி புரியுது? நாங்க சொல்றது உங்களுக்கு புரியல. புரியவில்லை. எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியவில்லை. முழிச்சுட்டு இருக்க தத்த புத்துன்னு உடனே இருக்க மாமி. என்னப்பா நீ சொல்ல? மேலவனாந்திரத்துல போய் 4 பக்கங்களை சுற்றி பார்த்து சமத்தெல்லாம் சேகரிச்சு ஒரு இடத்துல இருந்து சரி பார்த்தோம். சரி பார்த்தீர்கள். உங்க குழந்தை கிச்சா என்ன பண்ணா? ஒன்ன மறந்துட்டான். என்னை மறந்துட்டான். பெற்ற தாயை பிள்ளை மறக்க முடியுமா? தெற்பை ஒண்ணு மட்டும் கொய்ய மறந்துட்டான். அப்பதான் நாங்க சொன்னோம், ஏண்டாம் என்ன மூழ்கி போயிடுது, நாங்கெல்லாம் நிறைய வச்சுட்டு இருக்கோம், ஆளுக்கு ஒரு கைப்பிடி தரோம், நோக்கு தலைச்சமே ஆயிடும், வாங்கிப்போ அப்படின்னோம். மறுத்துட்டான். தோழர்மார்கள் சத்தியத்துக்கு பங்கு வந்துடும். சிறிது நேரம் இந்த ஆழ விஷயத்துல அமர்ந்துட்டு இருந்தோம். என் கருத்தாலே பறிச்சு சொல்லி பறந்து போனான். அவன் போன இடத்துல பாருங்க, ஒரு பெரிய புதரு. என்ன புதரப்பா? என்ன புதர்? தெற்பை புதர். தெற்பை புதர் வேற ஒன்றும் இல்லையே. அந்த புதர் பக்கத்துல சின்ன புற்று. புட்டா, கரைய புட்டா. கரைய புற்றிலே கரணாக குடியிருக்கும் என்று சொல்வார்களே அப்பா. அந்த புத்துக்குள்ள இருந்து அப்பா என்ன சத்தம் அப்பா? சத்தமே சரியில்லை அப்பா. சத்தமே சரியில்லை அப்பா. என்னப்பா? சிறகுடிந்த பறவைகள் மாமி, நீங்க சிறகுடிந்த பறவை. எதற்காக என்ன சொல்ல வருகிறார் ஒன்றுமே புரியவில்லை. துக்கமான செய்தியும் சந்தோஷமான செய்தியும் திடீர்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவராய்ந்து சொல்லிட்டு இருக்கோம். நீ என்ன சொல்ல வருகிறார் எனக்கு ஒன்றுமே புரிஞ்சுக்க மாதிரி இல்ல. உங்கள் இதயத்தை இரும்பாக்கிக் கொள்ளுங்கள். எதற்காக கல்லாக்கிக் கொள்ளுங்கள். எதற்காக கல்லாக்கிக் கொள்ள வேண்டும்? போன இடத்துல நாக சர்ப்பம் தீண்டி உங்கள் குழந்தை அதே இடத்துல இறந்து போயிட்டாலே. நாக சர்ப்பம் தீண்டி விட்டதா? நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன் ஐயா. நாங்கள் காத்த சத்தியம் உண்மை, நாங்கள் செய்த தர்மம் உண்மை. யாருக்கு இயற்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டோமே. என் பிள்ளையை பாம்பு கொட்டவே பிராமண குழந்தைக்கு போய் சொல்ல மாட்டோம் மாமி. நீங்கள் வணங்கக்கூடிய காசி விஸ்வநாதன் சத்தியமா உங்கள் குழந்தை அதே இடத்துல இருந்து அப்பா மகனை என்ன செய்வேன்? அவழியிலே வந்தா உய்வேண்டா. ஐநச்சமத்தை வந்த தீமானே, வந்த தீமானே, தீமையால வந்த கோமானே, தீமையால வந்த கோமானே. ஐயோ மகனை என்ன செய்வேண்டா? உன் முகத்தை எப்பொழுது நான் பார்க்க போகின்றேன் மகனே? உன் மழலை சொல்லை எப்போது கேட்க போகின்றேன்? எனக்கு நீ, உனக்கு நான் உற்ற துணையாக இருப்போம். நான் இழந்த நகரில் இந்த நாட்டு மக்களை இழந்த நான், நீ ஒருவனாக என் கூட இருப்பாய் என்று நினைத்தேனேடா. அத்தனையும் வீணாகிவிட்டதா? நான் என்ன செய்வேன் தெய்வமே? நான் என்ன செய்வேன்? யாருக்கு எந்த தீங்கும் நினைக்கவில்லை தாயே. இறந்தாயோ என் மகனே பாலா, இறந்தாயோ என் மகனே பாலா, என் மகனே சீலா. மகனே பிறந்தாயோ, 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 பிறந்தாயோ.
பிறந்தாய என் மகனை பாலா என் மகனை சீதா பிறந்தாயும் என் மகனை பாலா என் மகனை சீலா பிறந்தாய என் மகனை பாலா என் மகனை சீலா மாமாவினா என்ன செய்தேன் என் கண்ணே உன்னை எப்பொழுது பார்ப்பேன் இனி எப்படா நான் உன்னை பார்ப்பேன் உன் தந்தை யார் வந்து கேட்டான் அவருக்கு என்ன நான் பதில் சொல்வேன் மகனே நான் பெற்ற மகனே என் மகன் எங்கே என் பிள்ளை எங்கே என் குழந்தை எங்கே தாராபதி என்று கேட்டான் நீ ஒருவனாக இருந்து நாட்டை ஆழ்வா என்று மனக்கோட்டை கட்டி இருந்தேனே மகனே அது நீ ஒன்றுமில்லாமல் போய்விட்டதா மகனே இறைவா அந்த கொடிய நாக உன்னை கொட்ட வரும் பொழுது நான் யாருடைய பிள்ளை என்று தெரியுமா தர்மசீலனுடைய பிள்ளை நான் அள்ளி அள்ளி கொடுத்த செவந்தவருடைய பிள்ளை நான் என்று அந்த கொடிய நாகத்திடம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் மகனே சரி ஒரு பாம்பு கூட உன் தந்தை பேரை கெட்டவனை சினத்தனித்து வருமாடா மகனே உன் தந்தை பேரை சொல்லி தாய் பேரை சொல்லி உயிரை காக்க வேண்டாம் என்று நினைத்து விட்டாயாய் நான் பெற்ற என் கண்ணே இப்பொழுது என்னுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது தெரியுமா நெறில்லா கிணறானே நீரில்லாகிற நானே நீரில்லா கிணறானே நிலையில்லா கடலானே நீரில்லாகிற நானே நீரில்லா படகானே நீரில்லா மரமானே மகனே மகனே உன் தந்தை ஒளி வந்து எங்கே என் மகன் என்றான் எங்கே என் மகன் என்றான் என்ன பதில் சொல்வேனா மகனே என்ன பதில் சொல்வேனா நான் பெற்ற மகனே அழுது புலம்பிக் கொண்டு இருந்தால் ஐயரகத்தில் மகனை தேடி போட நீ காலதாமதமாக வந்து விட்டாய் என்று என்னை கரித்து கொட்டுவார்களடா இப்பொழுதே எவ்வளவோ காலதாமதமாகி விட்டது மகனே ஆகையினால் விரைவாக விடைபெற்று காட்டுக்கு வருகிறேனடா உன்னை நான் கண்டெடுத்து நல்லடக்கம் செய்ய வேண்டும் மகனே மகனே என்ன வருகிறேன் அசலாத்து வைத்தர்களே நான் பெற்ற பிள்ளையை எங்கே எப்பா அடர்ந்த காட்டிலே வைத்திருக்கின்றீர்கள் அந்த கொடிய மிருகம் இருக்கும் இடத்திலே என் பிள்ளை எந்த இடத்திலே பத்திரமாக வைத்திருக்கிறீர்களா இல்லை எங்கே எனது வீசி விட்டு வந்து விட்டீர்களா அடையாளத்தை சொல்லுங்களப்பா நான் வந்ததே 1 மணிக்கு வரேன் மாமி அப்பா என் பிள்ளை இறந்த காட்டிலே எந்த இடத்துல வைத்திருக்கிறீர்கள் அப்பா குழந்தை இறந்துட்டான்னு சொன்ன உடனே நீங்க லவக்களுக்கு கீழே விழுந்து அழுது உடனே பயந்துக்கிட்டு ஓடி போயிட்ட மாமி என்ன நடக்கான்னு சொல்லாம குழந்தைகளா மாமி மேல வண்ணாந்துட்டு ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்துக்கு அடியில உங்க இறந்த குழந்தைய கீழே படுக்க வச்சு படுக்க வைத்து மேல இளநிலையெல்லாம் மூடி அவன் நெஞ்சு ஒரு பாறாங்கலத்துக்கு வச்சுட்டோம் என் பிள்ளை நெஞ்சிலே பாறாங்கல் வைப்பதற்கு எப்படி மனது வந்தது குழந்தை உனக்கு மாமி எங்க நெஞ்ச கல்லாக்கிட்டு குழந்தை நெஞ்சில பாறாங்கலத்துக்கு வச்சிருப்பா அப்படின்னா காரணம் இருப்பாமி ஏதாவது நாய் நடிகள் குழந்தையுடைய சடலத்தை இழுத்துக்கிட்டு போயிடாம பக்குவமா வச்சுட்டு வந்திருக்க மாமி குழந்தை அவன் உடலை விட்டு உயிர் பிரியல ஒண்ணு சொன்னா மாமி என்னத்த தாய்க்கு ஏதாவது ஆறுதல் வார்த்தை சொன்னானப்பா சொன்னா மாமி இந்த பிறவிலே என்னுடைய தாயாருக்கும் தந்தையாருக்கும் குழந்தையாக பிறந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யல அடுத்த பிறவி என்று ஒரு பிறவி இருந்தால் என்னுடைய தாய்க்கும் தந்தையாருக்கும் குழந்தையாக பிறந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உயிரை விட்டுட்டா மாமி நான் சென்று நல்லடக்கம் செய்து வருகிறேன் அப்பா விடைபெற்று சென்று வா மகனே சுவாமி நம் மகன் மேலவனாதரம் சென்றார் தெற்கை சேகரிக்க அந்த அடர்ந்த காட்டிலே நம் மகனை லோகதாசனை அடர்ந்த பாவு அடித்து விட்டது இந்த விவரத்தை சொல்ல வேண்டும் என்று துடிக்கின்றேன் உங்களை நினைக்கின்றேன் எங்கிருக்கின்றீர்கள் சுவாமி
நான் உன்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்ச தன்னாலே சொந்தம் ரெண்டாச்சு நம்ம யாரு பிரிச்சா ஒரு கோடு இழுச்சா உன்னாலே மனம் ரெண்டாச்சு நீ இல்லாமத்தானே பல வண்ணம் உண்டாச்சு அவர் இல்லாமத்தானே அது மாயம் என்றாச்சு அது மாயம் என்றாச்சு நான் உன்னை நினைத்தேன் நீ என்ன நினைச்ச கண்ணாலே சொந்தம் என்றாச்சு நம்ம யாரு விழுந்தா ஒரு கோடைக்கு விழுந்தா ஒன்னாலே சொந்தம் என்றாச்சு ஒன்னால தானே பல மண்ணும் உண்டாச்சு நீ இல்லாமத்தானே அது மாயம் என்றாச்சு அது மாயம் என்றாச்சு நான் உன்னை நினைச்சேன் நீ என்ன நினைச்ச கண்ணாலே சொந்தம் ஒன்னாச்சு அப்போ வந்து வாங்கிட்டு குச்சினே நீ எப்போ வந்து கூட போய் பூமாலே அப்போ வந்து வாங்கிட்டு குச்சினே நீ எப்போ வந்து கூட போய் பூமாலே உங்க தொட்டு நான் வரேன் என்ன விட்டு என் போறேன் உங்க தொட்டு நான் வரேன் என்ன விட்டு என் போறேன் நீ போல் கூட வந்தா ஆகாதா என்னையா என்னையா சொல்லையா நான் உன்னை நினைச்சேன் நீ என்ன நினைச்சேன் நானே சொல்லும் ரெண்டாச்சு நம்ம யாரு பிரிச்சா ஒரு கோடு கிழிச்சா ஒன்னாலே சொந்தம் ரெண்டாச்சு நீ இல்லாமத்தானே பல வண்ணம் உண்டாச்சு அது இல்லாமத்தானே அது மாயும் என்றாச்சு மாடு மனை எல்லாம் உண்டு என்னோட ஏன் நெஞ்ச மட்டும் போக மாடு மனை எல்லாம் உண்டு என்னோட என் நெஞ்ச மட்டும் போகவில்லை உன்னோட நித்த நித்த முத்தாயி நம்பர் தரதாரே நித்த நித்த முத்தாயி நம்பர் தரதாரே இனிமே எப்போ வரும் பூவாசம் என்னையா என்னையா சொல்லையா நான் உன்னை நினைச்சேன் நீ என்ன நினைச்ச உங்களே சொந்தம் உண்டாச்சு நீரு நிலம் நாலு பக்கம் நீயாச்சு நீரை கெட்ட இப்ப வெட்ட வெளி ஆயாச்சு நீரு நிலம் நாலு பக்கம் நீயாச்சு நீரை கெட்ட இப்ப வெட்ட வெளி ஆயாச்சு நித்த மூத்தாயே நம்பர் தரதாரே நிழல் போல் கூட வந்தா ஆகாதா என்னையா என்னையா சொல்லையா உன்னை நினைச்சேன் நீ என்ன நினைச்ச கண்ணாலே சொந்தம் ஒன்னாச்சு நம்ம யாரு பிரிச்சா ஒரு கோடு கிழிச்சா நம்ம யாரு பிரிச்சா ஒரு கோடு கிழிச்சா ஒன்னாலே சொந்தம் ரெண்டாச்சு நீ இல்லாமத்தானே பல வண்ணம் உண்டாச்சு அது இல்லாமத்தானே அது மாயம் என்றாச்சு அது மாயம் என்றாச்சு அது மாயம் என்றாச்சு
அந்த அன்பளிப்பு கொடுத்தாங்களே அவர் எங்க? அதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க அதாவது நீங்க நல்லா இருந்து கொடுத்தா நான் அதை வாங்கிட்டு போவேன். நான் உங்களை கவனிக்கல, நீங்க அங்க போறவரையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா தர்றேன். அதனாலதான் நீங்க வந்து ஒரு மாதிரியா இருக்கிறனாலதான் இதை நான் சொல்றேன். பற்றி வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். அன்பளிப்பு 100 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார் அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். நான் பெற்ற மகனை காணாமல் இப்பொழுது அடையாளம் சொல்லிவிட்டார்கள். நான் ஐயரிடத்தில் சென்று உத்தரவு வந்து வருகின்றேன். மகனை அதுவரைக்கும் தாயை பராசக்தி என் மகன் உடலுக்கு எந்த விதமான ஒரு சேதமும் இல்லாமல் நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும் தாயே, நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். சில்லறதாரே சில்லறதாரே நன்றி. வந்தேனடா 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 வந்தேனடா